அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய தேர்வு முடிவுகள் ஒவ்வொன்றையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நேற்று டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான தேர்வு முடிவுகளை அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான தேர்வு முடிவுகளையும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான தேர்வு முடிவுகளையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. நம்ம டிகிரி லெவல் டிப்ளமோ லெவலுக்கான தேர்வு முடிவு சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நீதிமன்றங்களில் பல்வேறு பிரிவுகளில் கீழே வழக்குகள் இருந்துச்சு. அந்த வழக்குகள் மூலமாக தான் கிடைத்த என்ன தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வழக்குகள் பெண்டிங் இருக்குது. அது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் சம்மந்தமாக இருக்குது. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக உள்ள வழக்குகளில் அந்த வழக்கினுடைய வாதங்கள் போனனால தான் இந்த சிவி இன்டர்வியூ இவங்க ஃபஸ்ட்டே வைக்காமல் இவங்க லேட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய தீர்ப்பு வந்த பிறகு தான் இவங்க இன்டர்வியூயும் சிவியும் இவங்க இது பண்ணாங்க. ஸோ இவங்க இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வாதங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள்லேயே டிப்ளமோ லெவல்லையும் டிகிரி லெவல்லையும் இவங்க இன்டர்வியூ சிவி நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டு வெளிவரக்கூடிய நேரத்தில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுடைய தீர்ப்பு வந்தனால அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட்டு அந்த சிவி இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு 3 இதையும் ஒன்றா வெளியிட மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்குனால தான் டிகிரி லெவலில் உள்ள டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ சிவி முடிஞ்சாலும் அவங்க அதை ஹோல்டு பண்ணி நேற்று ஃபைனலாக சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய ஃபைனல் இன்டர்வியூ சிவி முடிஞ்ச அன்னைக்கே அவங்க ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட்டு. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, அவங்களில் ரொம்ப நாளைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பல்க் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எம்ஏடபிள்யூஸோடது. ஸோ அதனுடைய ரிசல்ட்டை அவங்களுடைய வெப்சைட்டில் பதிவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி லெவல் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது தேர்வு முடிவு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கிறலாம். இதுதான் அது தெளிவாக போட்டிருப்பாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் மார்க் அப்டைன்ட் பை த கேண்டிடேட்ஸ் ஃபார் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி லெவல் போஸ்ட் போத் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஹெல்டு ஆன், அதாவது 29 ஜூன்லையும் 30 ஜூன்லையும் அப்புறம் அதிலிருந்து 6 ஜூலைலையும் நடந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க்கையும், அதற்கு பிறகு 7/10 17/2 வரைக்கும் நடந்த இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் சீரியல் நம்பர், அவங்களுடைய பதிவு எண், அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு, அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு, அவங்களுடைய டோட்டல் மார்க்ஸு, அப்புறம் என்ன கம்யூனிட்டி, என்ன ஜென்டர் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 36 பக்கம் கொண்ட இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான தேர்வு முடிவுகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கொஞ்சம் பல்காக தான் இருந்துச்சு. ஸோ 36 பக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் இன்டர்வியூவில் கலந்து கொண்டவங்க எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 656. ஸோ 656 இன்டர்வியூவில் கலந்து கொண்டவங்களுடைய எல்லா மார்க்கையும் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே எக்ஸாம் எழுதின எல்லாருடைய மார்க்கையும் அவங்க பப்ளிகேஷன் பண்ணலை. யாரெல்லாம் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்களுடைய மார்க்கை தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ போகும்போது சரியான டாக்குமெண்ட் யாரெல்லாம் காட்டலையோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க
வித்துஹெல்டு பண்ணிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க இல்லையா, வித்துஹெல்டுன்னு போட்டிருப்பாங்க. வித்துஹெல்டு அப்படிங்கிறது அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூ போகும்போது அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை, அதாவது அவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்லோடு பண்ண சர்டிஃபிகேட்டுடைய வெரிஃபை பண்ணும்போது அது இல்லாமல் இருந்திருக்கும். இன்னொன்று இவங்க அந்த சேனிட்டரி போஸ்ட்டுக்கான என்ன குவாலிஃபிகேஷனோ அதற்கான சான்றுகளை காட்டாமல் வேறு ஏதாவது காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள வித்துஹெல்டு பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் பிடபிள்யூடி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளுக்கு கீழே தான் அவங்க வெரிஃபை பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த வித்துகள்னா என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் தேவையான டாக்குமெண்ட் இல்லாதனால அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க வித்துகள் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் மதுரை ஹைகோர்ட்டில் உள்ள இந்த வழக்குனால் இது பண்ணுறாங்க. அதனால் ஒரு சில நபரை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வித்துஹெல்டு பண்ணியிருக்காங்க. மார்க் அவங்க பப்ளிஷ் பண்ணலை. அதே மாதிரி கவுன்சிலிங் கூப்பிடுவோம். கவுன்சிலிங் தேதி பின்னர் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது கால்டு ஃபார் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் மெரிட்டில் கூப்பிடுவோன்னு இருக்காங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு போஸ்ட்டு தான். இப்போ டிகிரி லெவல்னால் கூட அதில் ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ லெவல்லையும் பல விதமான போஸ்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் அப்படி இல்லை, ஒரே டிபார்ட்மெண்ட் தான். சானிட்டரி இன்ஸ்பெக்டருங்கிறது ஒரே விதமான போஸ்ட்டு தான். ஸோ அதில் இந்த இவங்க தேர்வு செய்யக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க எப்போ கவுன்சிலிங் நடக்கும்போது அது அவங்க டீட்டெயில்டாக புரியும். ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்த பிப்ரவரி மாதம் இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. இந்த பிப்ரவரி மாதம் அதனுடைய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக வெளியிட்டாங்க. ரிட்டன் எக்ஸாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தேர்வு முடிவு வச்சு இன்டர்வியூ வச்சு ப்ராசஸ் வெளியிட்டாங்க. இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மஸ்ட்டும் வழக்கு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே இந்த இதெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி டீட்டெயில்டாக நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டே ஓனாக வச்சக்கூடிய எக்ஸாம்லாம் இந்த மாதிரி மார்க்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி கேண்டிடேட் யாரெல்லாம் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய மார்க் இல்லை, அவங்களுடைய பதிவினை மட்டும்தான் வெளியிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை, கொஞ்சம் நமக்கு டீட்டெயிலாக நம்ம முதல்னு சொல்கிற மாதிரி. அதை ஏன் நான் பதிவு பண்ணுறோம்னா, எல்லாருமே கவுன்சிலிங் கிடையாது, கவுன்சிலிங் வச்சா இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அப்போ இருந்து ஆணித்தரமாக சொன்னோம் கவுன்சிலிங் வைக்கணும், வச்சு தான் நான் போஸ்டிங் போடணும். அடுத்து அவங்களுடைய ரிசல்ட்டு போடும்போது இப்படி பொதுவாக போடாமல் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பதிவு எண், அவங்களுடைய தேர்வு மதிப்பெண், அவங்களுடைய இன்டர்வியூனுடைய மதிப்பெண், அவங்க என்ன கம்யூனிட்டி, அவங்க என்ன பிரிவில் வராங்க அப்படின்னு நம்ம ஒரு இத்தனை சொல்லியிருந்தோம். அதில் பேர் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஒரு முறையான ஒரு இதாக இருக்கும். அதாவது இன்னும் இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க, நிறையா பேர் பார்ப்பாங்க. நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுடைய மதிப்பெண் இதில் இருக்கா, உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே அஃபிஷியலாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இவங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நான் அப்லோட் பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணுவோம். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அது நல்ல முறையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.